ஒரு வீட்டை எடுத்தீங்கன்னா ம். எவ்வளவு நாட்களுக்குள்ள நீங்க முடிக்கிறீங்கன்ட்டு ஏதாவது அக்ரிமெண்ட் மாதிரி போடுவீங்களா இல்ல சொல்லிடுவீங்களா? அக்ரிமெண்ட் மாதிரி தான் போடுவீங்க. அந்த ஆமாம். அக்ரிமெண்ட் வந்து ஒரு 3 மாசம்னா 3 மாசத்துக்குள்ள 3 முடிச்சு தரோம் மாதத்தில் அப்படின்ட்டு. முடிக்கலாம். மிஞ்சி போனால் ஏதோ 1 மாதம் லேட் பண்ணலாம். ஆ, இப்போ அவங்களே பொருள் இறக்கி ஆ, கொடுக்குறக்கு ஆ, கொஞ்சம் லேட் பண்ணோம், பணம் கொடுக்குறதுக்கு டிலே ஆச்சுன்னா அதில் ஏதோ 1 மாதம் லேட் ஆகும். லேட் ஆகும். மற்றபடி நீங்க முடிச்சு அந்த 3 கொடுத்துருவீங்க. மாதம் எல்லா பொருளும் கரெக்டாக அவங்களுக்கும் ஆனவங்கெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்கன்னா அதே 3 மாதத்தில் முடிச்சு கொடுப்போம். இப்போ உங்ககிட்ட பணம் கொஞ்சம் கொடுத்துருவானுங்களா ஆமாங்க. ஆரம்பத்திலே? இப்போ மெட்டீரியல்ஸோட பேசணும்னா நீங்கள் நாங்கள் கேட்கும்போது நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். ஆ, இத்தனை லட்சத்துக்கு நான் எக்ரிமெண்ட் போடுறோம்ல, ஆ, இவ்வளோ மெட்டீரியல்ஸ்க்கு இவ்வளோ பிடிக்குது, இத்தனை லட்சம் வருது, இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ம், அப்போ என்னன்னா நாங்கள் ஒரு 5 வாங்குவோம், ஆ. மறுபடியும் ஒரு 5, ஆ, அப்படியே 5, 2 ம். கேட்கும்போது கொடுத்தாங்கன்னா அந்த தகுந்த மாதிரி பொருள் இறக்கி வேலையை முடிச்சுக்குவோம். யாராவது வந்து உங்களை வீடு கட்டுறதுக்கு வேணும்னு அணுகுனா நீங்க கண்டிப்பா கால் பண்ணா நீங்க பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக. உங்களுக்கு கீழே எத்தனை ஆளுங்க நான் வேலை செய்றாங்க? நம்மளுக்கு கீழே ஒரு 4 மேசனுங்க. 4 மேசன் ஆமாங்க. 2 மம்டி ஆள், ஆ. சிட்டாளு 3 பேர். வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வீடு எத்தனை நாள்ல முடிக்கிற மாதிரிங்க அக்ரிமெண்ட்? இந்த வீடு அக்ரிமெண்ட் போடலண்ணா. ஆனா ஏன்னா இது வந்து கூலி. அது வீடு குழந்தையிலேருந்து நான் பக்கத்து வீடு இருந்ததுனால வேலை தெரியுங்கிறதுனால நீயோ 2 ஆளை வச்சு நீட்டாக முடிச்சு கொடுங்க. இப்போ ஒரு வீடு எடுத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வேற ஒரு வேலைக்கு நீங்க போக மாட்டீங்களா? அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த முடிச்சுட்டு தான் போகணும். அப்புறம் நம்மளே நம்பி வந்தாச்சு. 1 வருஷமா வேலை கொடுத்துருக்குறாருங்க. அதனால ஒன்று போக நீங்க அந்த வேலையை இந்த வேலையை முடிச்சுட்டு தான் வெளியே போவேன்.